தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் மிதமான மழை தொடர்ந்து பெய்தது. கூடலூர், மேல்கூடலூர், தொரப்பள்ளி, ஸ்ரீமதுரை, தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தேயிலை தோட்டங்களை பனிமூட்டம் சூழ்ந்துள்ளதால் கடும் குளிர் நிலவி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர் மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அவதியடைந்தனர். தொழிலாளர்களின் புகார்கள் மற்றும் நியாயமான கோரிக்கைகள் மீது உடனடியாக விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமோனியா வாயு கசிவு சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு விதிகளை மீறிய 28 தொழிற்சாலைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறினார். குழந்தை தொழிலாளர்கள் நம்ம யாரும் என்கரேஜோ அலோவோ பண்றது இல்ல சார். முற்றிலும் தவிர்க்கப்படணுங்கிறதா நம்மளோட இது. ஏதாவது கண்ணுக்கு தெரியாம மறைவா ஃபேக்டரிஸ்ல ஏதாவது இருந்தா கூட அதையுமே மானிட்டரிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஸ்குவாட் டீம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். அதிமுகவுடனான கூட்டணி சட்டமன்ற தேர்தலோடு முறிந்துவிட்டதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அறிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பேசியவர், அதிமுகவுடனான கூட்டணி தேர்தலுடன் முடிந்துவிட்டதாகவும் தற்போது எந்த கூட்டணியிலும் இல்லை என்றும் தெரிவித்தார். நாங்கள் தேர்தலோடு அதுக்கப்புறம் கூட்டணி நின்றது இல்லையே. தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி பற்றி நாங்கள் இன்னும் பேசவே இல்லை. கூட்டணியும் இல்லையே. தேர்தல் முடிஞ்ச பேர் எங்களுக்கான சம்மந்தம் இல்லை. நாங்கள் கூட்டணி நின்று நாங்கள் இது வரைக்கும் சொல்லலையே. தேர்தல் முடிஞ்சதும் கூட்டணி முடிஞ்சது, அவ்வளோதான். மதுரை மாவட்டம் முழுவதுமாக விநியோகிக்கப்படக்கூடிய ஆவின் நீல நிற பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் நெடி வீசுவதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் முழுவதுமாக ஆவின் டெப்போக்களில் விற்பனை செய்யக்கூடிய நீல நிற பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் மற்றும் குளோரின் போன்ற நெடி வீசுவதாக கூறி மாடக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கூடிய ஆவின் நிர்வாகம், பிளாஸ்டிக் பேப்பர் ரோலில் ஏற்பட்ட குறைபாடுகளால் நீல நிற பாக்கெட்டுகள் நெடி வீசியதாகவும் தற்போது புதிய பால் பாக்கெட்டுகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையோரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அகற்றினர். சாலையோர ஆக்கிரமிப்புகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முன்னறிவிப்பின்றி அகற்றுவதாக கூறி சில ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து அகற்றப்பட்டன. திருச்சியில் ISI முத்திரையின்றி விற்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் ISI முத்திரை பொறிக்காத பொம்மை, எஃகு, குடிநீர் பாட்டில்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் சட்டவிரோதமாக தண்ணீர் தேட பயன்படுத்தப்பட்ட 30க்கும் மேற்பட்ட நீர் உறிஞ்சும் பைப்புகள், ஃபுட் வால்வுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அனுமதியின்றி மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் எடுக்கப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து ஆட்சியர் வைத்தியநாதன் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதையடுத்து நீர்வளத்துறையினர் குன்னூர் முதல் கரட்டுப்பட்டி வரை ஆய்வு செய்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த பைப்புகள், ஃபுட் வால்வுகளை அகற்றி பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு நேரத்தில் உலா வந்த காட்டு யானை நடைபாதையில் கிடந்த டயரை துதிக்கையால் இழுத்தும் காலால் உதைத்தும் விளையாடிய காட்சிகள் CCTVயில் பதிவாகியுள்ளன. பர்ன்சைடு எஸ்டேட் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி யானையின் நடமாட்டம் பதிவாகியுள்ள நிலையில் இரும்பு வேலியையும் மின்விளக்கு கம்பத்தையும் துதிக்கையால் தள்ள முயன்றதும் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள இடையக்குறிச்சி முதுகுளம் சாலையில் மீண்டும் டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இந்த பகுதியில் இயங்கி வந்த மதுபான கடை மக்கள் போராட்டத்தின் விளைவாக மூடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மதுபான கடை திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பொதுமக்கள் பெருந்திரளாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விதவிதமான பேனர்களை வைத்துள்ளனர். முருகக்கடவுள், புஷ்பா, பொன்னியின் செல்வன், முதலமைச்சர் விஜய், நடிகர் அஜித் என பல கெட்டப்களில் ரங்கசாமி இருப்பது போல புதுச்சேரி முழுவதுமாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே அரசு விதிகளை மீறி செயல்படக்கூடிய தனியார் கல்குவாரியை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். ஒவ்வொரு விவசாயிகளும் பாருங்க, அங்க விவசாயம் பண்ண முடியல. தேனீக்கள் மகர்ந்து சேர்க்க பண்ண முடியல. மாசு கட்டுப்பாடு பயங்கர, கோலங்கள்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்க, கனரகத்தை வாங்குறத வச்சு அதிகமா திருடுறாங்க. ஆனா திருடுறவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அங்கன்வாடி மையத்தின் சுற்றுச்சுவர் இடிந்துவிடும் நிலையில் இருப்பதால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிலும் மையத்தின் சுற்றுச்சுவர் அருகே உள்ள வேப்ப மரத்தின் வேர்களால் கடந்த 4 மாதங்களாக சுவரில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விபத்து ஏற்படும் முன் சுற்றுச்சுவரை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி 163 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது நீர் தேக்கப்பட்டுள்ளது. 25 அடி முழு கொள்ளளவு கொண்ட ஏரியில் 23 அடி வரை தண்ணீர் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சித்திரை சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் தொடர் மழையின்றி ஏரி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விவசாயம் பாதிக்காத வகையில் நீர் கணக்கீடு செய்து வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே இருர் கிராமத்தில் செயல்படும் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கல்குவாரி லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விதிகளை மீறி வெடிகள் வெடிப்பதால் வீடுகள் சேதமடைவதாகவும் காற்று மாசு, நிலத்தடி நீர்மட்ட பாதிப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி லாரிகளை சிறைபிடித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரி ஆற்றில் கழிவுகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தர்ப்பணம் மற்றும் திதி வழங்க வரும் சிலர் பழைய ஆடைகள், பூஜை பொருட்களை ஆற்றில் வீசுவதால் கழிவுகள் தேங்குவதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு துப்புரவு பணிகள் நடைபெற்ற போதும் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை. வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை விழா நடைபெறவுள்ள நிலையில் கழிவுகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாத முடைக்கட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒரு வாரமாக விரதமிருந்து முடைப்பாரி வளர்த்து வந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இறுதி நாளான நேற்று முடைப்பாரி ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மூங்கில் காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் காமராஜர் சிலை வழியாக பட்டத்தரசியம்மன் கோவிலை சென்றடைந்தது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வரவுள்ள நிலையில் அவரை வரவேற்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பாபா ராகுலே தமிழகம் வரவேற்குதே பாடலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் ராகுல் காந்தியால் தலையிட முடியாது என்று தெரிவித்தார். இருக்கக்கூடியது பிஜேபி கவர்மெண்ட் 12 வருஷமா இருக்கு. அவங்கள்ட்ட தானே நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு மக்களுக்கான நிலைப்பாடு எடுத்திருக்கு. அதுல நாங்க உறுதியா இருக்கோம். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையின் பெருவெளியில் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த வள்ளலார் சர்வதேச மையம் கைவிடப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்ட இந்த மையத்திற்கு கிராம மக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் திட்டம் கைவிடப்பட்டதை அறிந்த வடலூர் பார்வதிபுரம் கிராம மக்கள் சத்தியஞான சபை முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஊழியர் ஒருவர் லஞ்சம் வாங்கக்கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடுக்கத்தூர் அருகே உள்ள மலை கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தற்கொலை செய்த நிலையில் அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பிணவரையில் இருந்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நபரின் உறவினரிடம் லஞ்சம் கேட்டு பெற்றார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன.
மதுரையை அடுத்த திருமங்கலத்தில் குறுக்கே வந்த டிராக்டர் மீது மோதாமல் இருக்க வளைத்த பொழுது கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்ததில் 6 பெண்கள் காயமடைந்தனர். கப்பலூர் காலனி அருகே லாரி வந்தபொழுது டிராக்டர் ஒன்று குறுக்கே வந்ததாக தெரிகிறது. டிராக்டர் மீது மோதாமல் இருக்க லாரியை ஓட்டுநர் திருப்பிய பொழுது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. விபத்தில் லாரியில் பயணித்த ஓட்டுநர் மற்றும் 6 பெண்கள் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டகுளம் அருகே பெரியதம்பி உடையன்பட்டியில் வெறிநாய்கள் கடித்ததில் 8 ஆடுகள் மற்றும் 30 கோழிகள் உயிரிழந்தன. விவசாயத்தை கைவிட்டு கால்நடைகள் வளர்த்து வந்த சூசைராஜ், நட்சத்திரம் ஆகியோரின் கொட்டகைக்குள் புகுந்து 5க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் 6 கோழிகளை கடித்து குதறியுள்ளன. இதில் சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான கால்நடைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்துவதுடன் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் நீதிமன்ற காவலில் இருந்து தப்பிய கைதியை 2 மாதங்களுக்கு பின் காவல்துறையினர் கைது செய்தனர். போடியை அடுத்த படூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் திருட்டு உள்ளிட்ட வழக்குகளில் சிறையில் இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மருத்துவமனை அழைத்துச் சென்று திரும்பும் பொழுது தலைமறைவானார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் சோத்துப்பாறை அணை பகுதியில் தலைமறைவாக இருந்த விக்னேஷை மடக்கி பிடித்தனர். சென்னை வேப்பேரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் நடத்த திட்டமிடப்பட்ட இருசக்கர வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் பேரணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் 8 நாட்களுக்கு முன்பே அனுமதி கோரிய நிலையில் கடைசி நேரத்தில் மறுப்பது சட்ட ரீதியாக தவறு என குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு ரயில்வே குடியிருப்பில் ரயில்வே ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாலுச்சாமி பணிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி மேனகா வீட்டை பூட்டி விட்டு வெளியே சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபொழுது கதவு உடைக்கப்பட்டிருந்தது. பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகைகள், வெள்ளி கொலுசு மற்றும் 2,500 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. கோட்டாறு போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க 4,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பொதுப்பணித்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். முடிகண்டத்தைச் சேர்ந்த எட்வர்ட் என்பவரிடம் நீர்வளத்துறை பணி ஆய்வாளராக பணியாற்றும் லோகநாதன் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எட்வர்ட் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரசாயனம் தடவிய பணத்தை வழங்க ஏற்பாடு செய்தனர். அலுவலகத்தில் லஞ்ச பணத்தை பெற்றபொழுது லோகநாதனை போலீசார் கையும் கடவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் முதலமைச்சர் செல்லும் ஈசிஆர் சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 11 காவலர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. வீராபுரம் 3வது பெட்டாலியன் ஏ கம்பெனியைச் சேர்ந்த 53 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பெட்டாலியன் கம்பெனி உணவகத்தில் சமைக்கப்பட்ட சிக்கன் பிரியாணி மதிய உணவாக வழங்கப்பட்டது. உணவில் பல்லி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் பிரியாணி சாப்பிட்ட 11 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அனைவரும் திருவான்மையூர் மாநகராட்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ஒச்சத்தேவன் கோட்டை கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர், பேருந்து, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தில் குடிநீருக்காக 4 கிலோமீட்டர் வரை செல்லும் நிலை உள்ளதாகவும், காலை 11 மணிக்கு ஒரே ஒரு பேருந்து மட்டுமே வருவதால் மாணவர்கள், முதியோர் கடும் சிரமம் அடைவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகராட்சி 40வது வார்டு பச்சைப்பட்டி பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கடை மற்றும் புழுக்கள் கலந்து வருவதாக குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை முறையாக வழங்க வலியுறுத்திய நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட அரசு சந்தன செம்மரக்கட்டை விற்பனை கிடங்கில் 55 செம்மரக்கட்டைகள் திருடப்பட்டதாக வன அலுவலர் புகார் அளித்திருந்த நிலையில் அரக்கோணம் அருகே 141 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 3.75 டன் எடையுள்ள இந்த கட்டைகளின் மதிப்பு 1,07,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தல் தொடர்பாக திருத்தணியைச் சேர்ந்த பூவரசனை கைது செய்த தனிப்படை போலீசார் அவரது தகவலின் பேரில் கார் ஷெட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். 55 கட்டைகள் திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 141 கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதால் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரவிருக்கும் நிலையில் விழாவுக்கான முன்னேற்பாடுகளை சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆய்வு செய்தார். தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் அடிவார பகுதியில் செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கோவில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.
டாடா குடும்பத்தின் ஆபரண பிராண்டான தனிஷ்க் ஆடி பண்டிகையை முன்னிட்டு நவீன தமிழ் பெண்களுக்காக மல்லிகை பூவால் ஈர்க்கப்பட்ட நறுமுகை அன்கட் வைர ஆபரண தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டைட்டன் நிறுவனத்தின் ஆபரண பிரிவு தலைமை செயல் அதிகாரி அருண் நாராயண் உள்ளிட்டோர் புதிய தொகுப்பை அறிமுகம் செய்தனர். 18 கேரட் தங்கத்தில் அன்கட் வைரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொகுப்பில் நெக்லஸ், கம்மல், வளையல், மோதிரம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஆபரணங்களின் விலை 40,000 ரூபாயில் இருந்து தொடங்குகிறது. First time we are presenting a collection of uncut diamonds. It's a beautiful collection, very very affordable from 40,000 rupees onwards. தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்டுள்ள 3 மாத கால தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த லிபின் பொன்னுசுவாமி லீலா தாக்கல் செய்த மனுவில் தடை காரணமாக கேரளாவுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல முடியாததால் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வரவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் தனியாக இருந்த சம்பூரணம் என்ற மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்து தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற இளைஞரை காவல்துறையினர் 2 மணி நேரத்தில் கைது செய்தனர். மூதாட்டியின் வீட்டில் கபோர்ட் வேலை செய்த தினேஷ் என்பவரே இந்த கொலையை செய்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து திருச்செங்கோட்டில் பதுங்கியிருந்தவரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். சம்பவத்தில் அவரது சகோதரருக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் அருண்ராஜ் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றார். கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சைதாப்பேட்டையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அவர் வந்து ஆய்வு மேற்கொண்டார். சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நிலையில் அமைச்சர் அருண்ராஜ் பின்னால் அமர்ந்து பயணித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் குளம் திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் தென்னரசுவிடம் குடிநீர் பிரச்சினை குறித்து பெண்கள் முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மொளச்சூரை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் பகுதியில் 6 மாதங்களாக குடிநீர் பிரச்சினை நிலவுவதாகவும் சிறிய தொட்டியில் வழங்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் உடனடியாக பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முன்னிலையில் ஆட்சியர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே கோட்டநத்தம் 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது. கள்ளழகர் மற்றும் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றதுடன் பூக்குடி இறங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கும் வழங்கப்பட்டது. நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட ஆடுகள், சேவல்கள் மற்றும் அரிசியை கொண்டு நடைபெற்ற அன்னதானத்தில் 15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முளைப்பாரியை சுற்றி பெண்கள் கும்மி நடனம் ஆடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி சுற்றுவட்டார குடங்களில் செங்கல் சூளைக்கு முறைகேடாக செம்மண் அள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாப்பன்குடம், இரவிமங்கலம் உள்ளிட்ட குடங்களில் விவசாய பயன்பாட்டிற்கான மண் என்ற பெயரில் செம்மண் அள்ளப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மண் கடத்தலை தடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அருகே பாளையம்புதூரில் கருவின் பாலினத்தை சட்டவிரோதமாக கண்டறிந்து கருக்கலைப்பு செய்ததாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நல்லம்பள்ளி அருகே ஒரு கர்ப்பிணிக்கு இடைத்தரகர் பச்சையம்மாள் மூலம் பாலினம் கண்டறியப்பட்டு பெண் சிசு என தெரிந்ததும் கற்பகம் என்பவர் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததாக கூறப்படுகிறது. முறையாக கருக்கலைப்பு செய்யப்படாததால் அப்பெண்ணின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து பச்சையம்மாள், கற்பகம் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து மருத்துவ உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே பூட்டிய வீட்டில் 32 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்ட வழக்கில் நகைகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. திருட்டில் ஈடுபட்ட கதிரையன்குளத்தைச் சேர்ந்த ராஜசேகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்ததில் சாலையோரத்தில் புதைத்து வைத்திருந்த மீதமுள்ள 19 சவரன் நகைகள் மற்றும் 280 கிராம் வெள்ளிப் பொருட்களை அவர் எடுத்துக் கொடுத்தார். இதன் மூலம் திருடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் முழுமையாக மீட்கப்பட்டதாக எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே கோவிலூர் பகுதியில் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஓராண்டு கடந்தும் பயனளிக்காமல் வாங்கப்படாமல் உள்ளன. 528 வீடுகளில் 523 வீடுகள் காலியாக உள்ள நிலையில் தரமற்ற கட்டுமானம் மற்றும் ஏரிக்குள் அமைந்துள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு நிர்ணயித்த 2,42,000 மானிய விலையிலும் வீடுகளை வாங்க மக்கள் தயக்கம் காட்டுகின்றனர்.
பழனியில் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் போலி ஆவணங்கள் மூலம் தனி நபருக்கு பதிவு செய்த விவகாரத்தில் நிலத்தை கிரைய ஒப்பந்தம் செய்த பாஜக மாநில இளைஞர் அணி செயற்குழு உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் விளக்கமளித்துள்ளார். பட்டா பெயர் மாற்றம் செய்த பின்னரே பதிவு செய்ததாக தெரிவித்து ஒப்பந்தம் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டா வாங்கி கொடுத்தா இது பண்ணி தரேன் பண்ணால் நான் வாங்கிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேனுங்க. அவங்க பட்டா வாங்கி தராத பட்சத்துக்கு எதுவுமே இது பண்ணாத பட்சத்துக்கு இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுற ஒரு இதில் நாங்கள் பண்ணியிருக்கிறோமுங்க. கிரையை வாங்க கிடையாதுங்க, அக்ரிமெண்ட் தாங்க போட்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 40 ஆண்டுகளாக செயல்படும் சத்துணவு திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். சேலம் மேட்டூர் அருகே வனவாசி பேரூராட்சி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மாற்றக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் மதுக்கடையை பூட்ட முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பள்ளிகள், கல்லூரி மற்றும் குடியிருப்புகள் அருகே மதுக்கடை இருப்பதால் மாணவர்கள், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தையில் 20 நாட்களுக்குள் மதுக்கடையை மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை கங்கை நகரில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்தின் பிரம்மாண்ட கிளை முறிந்து விழுந்ததில் வீடு, மின்கம்பங்கள் மற்றும் கோயில் மேற்கூரை சேதமடைந்தன. சாந்தி என்பவரின் வீட்டின் மீது கிளை விழுந்ததில் மேற்கூரை மற்றும் சுவர்கள் சேதமடைந்தன. சம்பவ நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரிய கிளையை அகற்ற முடியாமல் தீயணைப்பு மீட்புத் துறையினரும் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. கிளையை உடனடியாக அகற்றி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே நல்லூர் மலை கிராம அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சந்திரயான் 3, ரஃபேல் போர் விமானம் உள்ளிட்ட மாதிரிகளை மாணவர்கள் உருவாக்கி காட்சிப்படுத்தினர். பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற 100க்கும் மேற்பட்ட அறிவியல் செயல்பாடுகளை செய்முறையில் செய்து காட்டினர். மேலும் மின்சாரத்தில் இயங்கும் 20க்கும் மேற்பட்ட மாதிரிகளையும் காட்சிப்படுத்தினர். கண்காட்சியை 500க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்ட நிலையில் மாணவர்களின் முயற்சியை கல்வித்துறை அதிகாரிகள் பாராட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகராட்சிக்கு சொந்தமான பூங்கா இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெருமாள்பேட்டை பாரதியார் தெருவில் 544 சதுர அடி இடம் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டி அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த இடம் நகராட்சிக்கு சொந்தமானது என உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் திடீர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர் பற்றாக்குறையால் பணிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க புதிய செவிலியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தங்களது நியாயமான கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட செவிலியர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே குமணஞ்சாவடி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் 32ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் 6ஆம் நாளில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 1000 பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே புலவக்காடிப்பாளையத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 10 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கார்த்திக் சரோஜினி தம்பதியரின் குழந்தை தருணுக்கு புதன்கிழமை காலை தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் பின்னர் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கோபியில் 14 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் 13 குழந்தைகள் நலமாக இருப்பதாகவும் தருணின் உயிரிழப்பிற்கான காரணம் உடற்கூறு ஆய்விற்கு பிறகே தெரியவரும் என்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில்
23 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மகனை பஞ்சாப் மாநிலத்தில் கண்டறிந்து தாய் ஒருவர் மீட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி சுந்தரி தம்பதியின் மூத்த மகன் பிரகாஷ். 16 வயதில் 2003ஆம் ஆண்டு இவர் காணாமல் போனார். பல ஆண்டுகளாக தேடியும் கிடைக்காத நிலையில் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையில் கொத்தடிமையாக பணியாற்றி வந்த பிரகாஷை தொண்டு நிறுவனம் மீட்டது தெரியவந்தது. அரசு ஆவணங்கள் மூலம் மகனை மீட்ட சுந்தரி 23 ஆண்டுகளாக காத்திருந்த பிரார்த்தனை தற்போது பலித்து விட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். நிம்மதியா தூங்கு தம்பி, நான் வேலை செய்யறோம். என்ன நீ நம் வீடெல்லாம் பூசு நல்லா கொத்திட்டு நாளைக்கு திண்டு வேண்டாம்.